ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தியோட ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஜாகரி யூஸ் பண்ணி பூந்தி லட்டு, வீட் அப்பம், வீட் போலி, அவல் பொங்கல், முறுக்கு, உப்பு சீடை, இனிப்பு சீடை செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜாகரி பூந்தி லட்டு பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா, கலருக்காக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட்டாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது பூந்தி பொரிக்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், எடுத்து ஊற்றினா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். கரெக்டாக நம்ம தோசை ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த பதம். அடுத்து ஜீராக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா உருக்கிக்கலாங்க. தூசி ஏதாவது இருந்ததுன்னா வடிகட்டிட்டு அரை கம்பி பதம் வரும் இல்லைங்களா, அது வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கம்பி பதத்துக்கும் நடுவில் அப்படி எடுத்த உடனே விரலில் ஒட்டி எடுத்தோன்னா அப்படி ஒரு ஸ்ட்ரிங் வர்ற மாதிரி இருக்கும், அப்படியே கட் ஆகிடும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. அடுத்து பூந்தி பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்ட கரண்டி இருக்கும் இல்லைங்களா, அதில் வச்சு லைட்டாக ஊற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா முத்து முத்தாக பூந்தி விழுந்துருங்க. இது ரொம்ப கிறிஸ்பியாக குக் ஆக தேவையில்லை, ஹாஃப் பாயிலிங்காக இருந்தாலே போதும். எடுத்துகிட்டு இப்போ உடனே வந்து ஜீராவில் ஆட் பண்ணிடலாம், நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு. அப்படி இல்லைன்னா ஜீராவோட கன்சிஸ்டன்சி வந்து மாறிக்கும் நம்ம வெல்லம் போட்டிருக்கிறதால. இப்போது எல்லா பூந்தியும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கரண்டியை வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான நட்ஸு, ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் வறுத்து உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரத்துக்கு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா லட்டு பிடிச்சிடலாம். இப்போது நல்லா லட்டு பிடிச்சிக்கலாங்க. பிடிக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 12 போல் லட்டு கிடைக்குங்க. சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டான பதத்தில் பண்ணால் சூப்பராக லட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு வீட் அப்பங்க. அப்பம் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி மாவில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்திட்டு திரும்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 1/2 கப் போல் தண்ணி தேவைப்படும். நம்ம பாகு வெல்லம் மெல்ட் பண்ணும்போதே 1/2 கப் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அது கூட இன்னொரு 1/2 கப் தேவைப்படும். பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போது இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது எண்ணெய் சரியாக காஞ்சிருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராப் எடுத்து உள்ளே விட்டிங்கன்னா அப்படியே அது வந்து மேலே வரும். இப்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அரை கரண்டி மாவாக எடுத்து எண்ணெயில் ஊற்றிக்கலாங்க. ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ரெண்டுக்கு நடுவில் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ ஃபுல்லாக ஊற்றிட்டு அது அப்படியே அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா திருப்பி விட்டு திரும்ப அந்த சைடும் சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக அப்போ ரெடி ஆகிடுங்க. டீ வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஊற்றுனீங்க அப்படின்னா ஃபுல்லாக பிரிஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணால் தான் நல்லா ஃபுல்லாக ஈவனாக வெந்து வரும், நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 2 சைடும் நல்லா சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இந்த பேட்டர் கூட பனானாவும் ஸ்மாஷ் பண்ணி சேர்த்து பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் சீக்கிரமே கெட்டுரும். இது ஒரு 2 நாளுக்கு மேலே வரும். நெக்ஸ்ட்டு வீட் ஃப்ளாரில் போலி பண்ணியிருக்காங்க. போலி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அது கூடயே கலருக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க.
நல்லா கலந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசையணும். சப்பாத்தி மாவு பதத்தை விட இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் போலி விரிக்கிறதுக்கு நல்லா வரும், சாஃப்டாகவும் இருக்கும். ப்ரெட்டுக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா, நல்லா ஸ்டிக்கியாக அந்த மாதிரி இருக்கணும். ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்கணுங்க. நல்லா இதை வந்து இழுத்து பார்த்தா நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெச்சியாக இருக்கணும். ஒரு 2 மணி நேரம் ஊறும்போது நல்லா இழுக்க வரும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பூரணம் பண்ணுறதுக்கு 3/4 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா அலசிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு குக்கரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 விசில் மட்டும் விட்டால் போதும். அடுத்து 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பை வந்து பருப்பு தெரியாத அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பேனில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வெல்லத்தை வந்து ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் வந்து மண் தூசியெல்லாம் இருக்கிறதுனால வடித்து சேர்த்துக்கிறோம். இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வேக வச்சு அந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா கெட்டியாகி வரும். நம்ம அரைக்கும் போது லைட்டாக அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விருப்பப்பட்டால் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போது 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறணும், அப்போ தான் வந்துட்டு மாவில் வச்சு விரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்ச மாவும் 2 மணி நேரம் போல் ஊறிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி இழுக்க வருதுன்னு. இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ பண்ண 1 கப் மாவு அளவுக்கு வந்துட்டு 5 போலி கிடைக்குங்க. ஸோ நம்ம ஈவனாக பால் மாதிரி பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு எந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோமோ அதே சைஸில் வந்துட்டு அந்த பூரணத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லை வாழை இலை, அப்படி இல்லைன்னா இந்த எண்ணெய் கவர் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த ஸ்டஃப்பையை வச்சுட்டு அந்த கவரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி இது பண்ணி வச்சுருங்க. வாழை இலையாக இருந்தால் நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஸ்டவ்வில் வச்சுட்டு வாழை இலையை எடுத்துக்கலாம், ஈஸியாக வரும். என்கிட்ட வாழை இலை இல்லாததுனால நான் இதில் பிளாஸ்டிக் கவரில் பண்ணியிருக்கேன். இப்போது அடுப்பில் வந்து தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த போலியை வந்து எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 சைடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக போலி ரெடி ஆகிடுங்க. மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு போலி வந்து சாஃப்டாக கிடைக்கும். பருப்பு பிடிக்காதவங்க தேங்காய் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு சிவப்பரிசி அவல் பொங்கல் செஞ்சுருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் வந்து திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு அது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் போல் திக் அவல் எடுத்திருக்கேன். அதையும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அவல் சேர்த்துக்கலாங்க. அவல் நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுமே அவலை வந்து நல்லா கரண்டியால் ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
நீங்கள் இந்த ஸ்டேஜில் இது கூட நாட்டு சர்க்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெல்லம் சேர்த்துருக்கேன். ஸோ வெல்லத்தில் கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்குன்றதால 1/2 கப் வெல்லம் சேர்த்து 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மெல்ட் பண்ணிக்கிறேன். மெல்ட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, ஒரு 2 ஏலக்காய், வறுத்து வச்ச முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்துட்டு ஒருக்கா நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கடைசியாக நெய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக அவல் பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது முறுக்கு தாங்க பண்ண போகிறோம். முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர்லாம் சேஞ்ச் ஆக தேவையில்லை. நல்லா அந்த உளுந்தோட வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அதையும் லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். இப்போது இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிடணும். இப்போது இதெல்லாம் ஜலிச்சு எடுத்துக்கலாம். எந்த விதமான குருணையும் இருக்கக்கூடாது, நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து குருணை உளுந்தோடது இருக்குது. ஜலிச்சதுக்கப்புறமா அதே பவுலில் 2.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இடியாப்பத்துக்கு அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப லைட்டாக இருக்கணும் மாவு. அது கூடயே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் பட்டர் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் ஓமம், 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பட்டர் எல்லாம் எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு பசைஞ்சிக்கலாங்க. அப்ராக்சிமேட்டாக 1.5லேருந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நான் இந்த மாதிரி 3 ஓட்டை போட்டு அச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த முறுக்கு உலக்கில் வந்துட்டு லைட்டாக எண்ணெய் இல்லை நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு தேவையான அளவு மாவு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். மாவு எடுத்ததுக்கப்புறமா அந்த பாத்திரத்தை வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. காற்று பட்டதுன்னா ஒரு மாதிரி முள்ளு முள்ளாக ஆகிடும். இப்போ பிளேட்டுக்கு பின்னாடியோ இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டிலேயோ இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாங்க. புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் கலர் மாறிடும், உள்ளே நல்லா குக் ஆகாத மாதிரி இருக்கும். ஒரு சைடு எண்ணெயோட பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த சைடு பபிள்ஸ் அடங்கிடும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெளியே எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கி கொஞ்சம் முறுக்கு வந்து கோல்டன் கலரில் இருக்கும். இப்போ சூப்பராக முறுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது சீடை பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து உப்பு சீடை தான் பண்ணிக்கிறேன். 2 சீடைக்கும் சேர்த்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்துட்டு உளுந்து நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துக்கணும். இப்போ அதை ஒரு தட்டில் வந்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சு நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இனிப்பு சீடைக்கு 1 கப், உப்பு சீடைக்கு 1 கப் அரிசி மாவு தேவைப்படும். ஸோ அந்த 2 கப் அரிசி மாவையும் நல்லா ஒரு பேனில் போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா சீடை வந்துட்டு நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். அந்த வதக்குன்னு போயிடாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும். இப்படி அரிசி மாவு வந்து விரலில் எடுத்து போட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி திரியாக வராமல் நல்லா வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கோலம் போடுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நல்லா மாவு ட்ரையாக இருக்கணும். இப்போ சீடை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஜல்லடையில் எடுத்து வச்சுருந்த அரிசி மாவு 1 கப், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்து நல்லா ஜலிச்சுக்கலாம். இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா
கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா குலோப் ஜாமுனுக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி ரொம்ப அழுத்தி உருண்டை பிடிக்க வேணாம். ரொம்ப லைட்டாக அப்படியே உருண்டை பிடிச்சாலே போதும். சும்மா ரஃப்பாக அப்படியே கிள்ளி கிள்ளி சின்ன சின்ன உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை உருட்டி இந்த மாதிரி ஒரு சுத்தமான கிளாத்தில் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். அதோட எக்ஸஸ் ஈரப்பதம்லாம் கொஞ்சம் போயிடும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தீயை மிதமான சூட்டில் வச்சுட்டு வெடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டூத் பிக் வச்சு ஒரு 2 ஓட்டை போட்டுட்டு உள்ளே போட்டிங்கன்னா வெடிக்காமல் இருக்கும். நல்லா மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து கலர் மாறிடும். உள்ளெல்லாம் வேகாமல் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேகட்டும். இப்போ நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கி இந்த மாதிரி பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே சூப்பராக சீடை வந்து ரெடி ஆகிடும். அடுத்தது இனிப்பு சீடை பண்ணிடலாம். ஒரு ஜல்லடையில் 1 கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு சேர்த்து நல்லா ஜலிச்சுக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ அதை நல்லா ஜலிச்சாச்சுங்க. அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டரும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இனிப்புக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அது கூடயே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மாவு கூட சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கும், கை வைக்க முடியாது. கலந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. கூடவே 1 டீஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே சேர்க்க மறந்தாச்சு. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சீடைக்கு பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுக்கும். நல்லா அழுத்தி உருண்டை பிடிக்காமல் ரஃபாக உருண்டை பிடிச்சிட்டு ஒரு க்ளீனான கிளாத்தில் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸஸாக இருக்க ஈரப்பதம்லாம் போயிடும். கொஞ்சம் அது வந்துட்டு ஈஸியாக வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இதையும் நல்லா ரோல் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ அதே எண்ணெயில் மிதமான சூட்டில் வந்துட்டு சேர்த்துக்கலாம். வெடிக்குன்ற மாதிரி இருந்ததுன்னா டூத் பிக் வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பராக முறுமுறுன்னு இனிப்பு சீடை ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.